ஆச்சி வணக்கம் ஆச்சி. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். Mute போடு. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 4, 5, 6. Mute பண்ணேன். Right, up, left, down. Right, up, left, down. Right, up, left, down. Right, up, left, down. And then left, up, right, down. Left, up, right, down. Left, up, right, down. கை சுத்தும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Minutes. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. And then 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Three, 4, 5, 2, 3, 4, 5. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, Kaiman. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Again. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. உள்ளங்கையை நல்லா மற்ற வரல ப்ரெஸ் பண்ணிட்டு 2 கட்டை வரலையும் கீழே அப்படி மேலே சைடில் கண் வெளியும் நல்லா சுற்றி வரணும்.
கண்ணுக்கு நல்லா தேய்ச்சு, அப்புறம் கை நல்லா எவ்வளோ தூரம் போகுதோ இடுப்பு. இடுப்பு. 1, 2, 3, 4, 5, 6, 7, மாத்தி 8, 9, 10, 11. அடுத்து முட்டி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. சேர் சப்போர்ட் பண்ணிக்கங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே மாரி காலு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக். சைடு. இதுவரையும் ஃப்ரண்ட் பேக். நல்லா கால மடக்கி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே மாரி இந்த சைடு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் நல்லா குதிங்கால தூக்கி விரல் அமுக்குங்க. விரல தூக்கி குதிங்கால் அமுக்குங்க. அப்புறம் அப்படியே குதிங்கால்லயே குதிங்கால்ல ஃப்ரண்ட்டும் பேக்கும் நடங்க. அப்புறம் விரல மட்டும் ஊனி குதிங்கால தூக்கிங்க.
ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரு 10 ஸ்டெப்பு ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணுங்க. இந்த இதெல்லாம் கால்லாம் வீக்கம்லாம் இல்லாம இருக்கும். அடுத்து நல்லா நல்லா உள்ள போய் வெளியில வாங்க. மூச்சு எதுவும் தம் கட்டாம வாங்க. இப்படி பண்ணும்போது விரல் நுனிய உள்ள போகும்போது அமுக்கிக்கங்க. வெளியில வரும்போது குதிங்கால் அமுக்கிக்கங்க. 3, 4, 5, 7, 8, 9, 10. அடுத்து கட்டாசனம் சேர்ல உட்கார்ற மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் ரைட்டு லெஃப்ட்ல மாத்தி தொட்டுங்க. அடுத்து சூரிய நமஸ்காரம். நல்லா ஸ்ட்ரைட்டா நின்று கை ரெண்டையும் நெஞ்சுட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நிலை ஓம் சூரிய பகவானே நமக, ஓம் சூரிய பகவானே நமக, ஓம் சூரிய பகவானே நமக. அப்படி 2வது நிலை நல்லா உடம்பு எவ்வளோ வளைக்க முடியுமோ வளைங்க. கழுத்தை பின்னாடி கொண்டு போங்க. ரவையே நமக, ஓம் ரவையே நமக, ஓம் ரவையே நமக. அப்படியே கணுக்கால் தொடுங்க. தலை முட்டி தொடணும். எவ்வளவு தூரம் வருதோ ட்ரை பண்ணுங்க. ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக. அப்படியே இடது காலை மடக்கிக்கங்க, வலது காலை நீட்டிக்கங்க. நல்லா கழுத்து பகுதியை மேலே வச்சுக்கோங்க. ஓம் பானவே நமக, ஓம் பானவே நமக, ஓம் பானவே நமக. அப்படி முழங்கை வரைக்கும் கீழே கையை ஊனிக்கங்க. தலைப்பகுதி கீழே வரணும். பின்பக்கம் பூரா தூக்கணும். இது ஓம் சுகாய நமக, ஓம் சுகாய நமக, ஓம் சுகாய நமக. அப்புறம் அப்படியே ஃபுல்லாக குப்புறப்படுங்க. நம்ம சின் மட்டும் ஊனணும். ஊனி நடுப்பகுதி மட்டும் தூக்கணும். இது ஓம் பூஷ்ணே நமக, ஓம் பூஷ்ணே நமக, ஓம் பூஷ்ணே நமக. இப்படி நடுப்பகுதி மட்டும் தூக்கணும். சின் மட்டும் கீழே ஊனணும். முழங்கை வரையும் கீழே ஊனிக்கணும். தலை அந்த மாதிரி தூக்கிட்டு நடுப்பகுதி மட்டும் தூக்கணும். இது பூஷ்ணே நமக. அடுத்து அப்படியே ஃப்ரண்ட்ல எவ்வளோ தூரம் வளைய முடியுமோ அவ்வளோ தூரம் வளைஞ்சிக்கங்க. கழுத்து பின்னாடி வளையணும். ஓம் ஹ்ரண்யாய் நமக, ஓம் ஹ்ரண்யாய் நமக, ஓம் ஹ்ரண்யாய் நமக. அடுத்து 5வது பண்ண மாதிரியே திருப்பி தலையை கீழே கவுத்து பின்பக்கம் ஃபுல்லாக தூக்கணும். ஓம் அரிஷியே நமக, ஓம் அரிஷியே நமக, ஓம் அரிஷியே நமக.
முதல்ல இடது கால் மடக்குனீங்க இல்லையா, இப்போ வலது கால் மடக்கிக்கோங்க. வலது கால் மடக்கி நல்லா இடது காலை நீட்டி உடம்ப வளைச்சு கழுத்து எவ்வளோ தூரம் பின்னாடி போக முடியுமோ போகும். ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக. அடுத்து 3வது மாதிரியே 10. ஓம் சவித்னாய நமக, ஓம் சவித்னாய நமக, ஓம் சவித்னாய நமக. கால் மட்டும் மடங்கக்கூடாது, நல்லா இடுப்பு பகுதியை வளைச்சு செய்யணும். அடுத்து 2வது பண்ண மாதிரியே 11வது. ஓம் அரிக்கியாய நமக, ஓம் அரிக்கியாய நமக, ஓம் அரிக்கியாய நமக. நல்லா பின்னாடி முதுக வளைச்சு கழுத்தையும் பின்னாடி வளைக்கணும். அடுத்து முதல் இது மாதிரியே ஓம் சாஸ்தாவே நமக, ஓம் சாஸ்தாவே நமக, ஓம் சாஸ்தாவே நமக. அடுத்து அப்படி நல்லா காலை உட்காந்து ரிலாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த காலை டப் பண்ணி நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா விரலை மடக்கி நீட்டி மடக்கி நீட்டி நல்லா அந்த வலி போற வரைக்கும் நல்லா ரிலாக்ஸ் கொடுக்கணும். பத்மாசனம் வந்தா பத்மாசனம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சித்தாசனம் போடுங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமணம் விட்டு உட்காந்துக்கோங்க. எது வருதோ கன்வீனியன்ட்டாக உட்காந்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காந்து நல்லா சின்முத்ரால ஓம்காரா சொல்லுவோம். ஓ நல்லா மூச்சை ரொம்ப நேரம் இழுத்து கொண்டு போங்க. ஏன்னா ரொம்ப இப்போ நாள் பழகிட்டோம் இல்லையா, அதனால நல்லா ஓங்கி சொல்லுவோம். அடுத்து ஆலய வெளிப்பாடு. நல்லா கை ரெண்டையும் இப்படி ஒன்றா ரெண்டையும் இந்த கட்டை விரல் ரெண்டையும் ஒன்றா அப்படி ஜாயின் பண்ணிட்டு அப்படி மேலே கொண்டு போனீங்கன்னா கை இறங்காமல் இருக்கும். நல்லா அவங்கவுங்க குலதெய்வங்களை வேண்டிக்கங்க. அடுத்து யார் எங்கே எந்த ஆலயம் போகிறீங்களோ அந்த ஆலயத்துக்குள்ளார போங்க, கொடி மரத்துக்கிட்ட சேவிச்சுக்கோங்க. அப்படியே உள்ளார அம்பாள் சுவாமியை பார்க்க போகிறோம். பார்க்கும்போது அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம வாழ்த்துவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல நூறு கோடி ஆயிரம் பவளமணி மாலை நீங்கள் எல்லோரும் வாழிய வாழியவே அப்படின்னு வாழ்த்திட்டு நம்மளுடைய குறை நிறைகளை சொல்லுங்க.
அடுத்து மணி ஓசை நம்ம காதுல கேட்குது. நல்ல தீப ஒளி நடக்குது. நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க. அந்த தீப ஒளி நம்ம கண்ணு புருவத்திட்ட நல்லா ஒளியா தெரியும். அது நல்லா டீப்பா போட்டு இந்த மாரி உட்கார்ந்து பார்த்தோம்னா கண்டிப்பா தெரியும். அப்படியே பாருங்க. பார்த்துட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு, அப்படியே மெதுவா ஒரு பிரதட்சணம் வந்துட்டு, அப்படியே நம்மளுடைய எல்லைக்கு வாங்க. அடுத்து குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அடுத்து இடது கை கீழ, வலது கை மேல, யாருக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அத வேண்டிக்கங்க. கண்டிப்பா கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம இறைவனிடத்துல இப்படி கேட்கும்போது கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால அவங்கவங்க ப்ரேயர் பண்ணிக்கங்க. குழந்தைங்களோட படிப்பு, குழந்தைங்களோட கல்யாணம், குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பொறக்கணும், கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கணும், நம்ம உடல் வியாதிகள் நீங்கணும், எதுவா இருந்தாலும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கங்க. கண்டிப்பா நடக்கும். அடுத்து கை 2யும் இந்த மாரி இப்படி வச்சு, நம்மளை சார்ந்தவர்கள், நம்ம எல்லாருமே இறைவனுடைய திருப்பாதத்த விட்டு நகராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர வந்து நல்லா ப்ரேயர் பண்ணி, அவர பண்ணிக்கங்க. சரணாகதி ப்ரேயர்ன்னு சொல்லுவோம். அத நல்லா ப்ரேயர் பண்ணிக்கங்க. அடுத்து மூச்சு பயிற்சி. ரைட் சைட் பண்ணும்போது கட்டை விரல், லெஃப்ட் சைட் பண்ணும்போது மோதிர விரல். நல்லா ஒரே துவாரத்துல ஓம்ன்னு இழுத்து ஹம்ன்னு விடுங்க. நல்லா 4, 4 தடவ பண்ணிக்கங்க. மத்த விரலெல்லாம் மூடிக்கங்க. நல்லா ஓம்ங்கிற உச்சரிப்புல இழுக்கணும். ஹம்ங்கிற உச்சரிப்புல விடணும். நல்லா 4, 4 தடவ. ஒரே சமமா பண்ணி முடிக்கணும். அடுத்து ஒரு துவாரத்துல இழுத்து, அடுத்த துவாரத்துல விடுங்க. திருப்பி விட்ட துவாரத்திலே இழுத்து, திருப்பி அப்புறம் அடுத்த துவாரத்துல விடணும். இந்த ஓம், கம் பயிற்சிய மட்டும் மறந்துறாதீங்க. அதுல போய் வந்தா, மூச்சு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஈஸியா போய் ஈஸியா வரும். அடுத்து 3வது நல்லா இழுத்த சுவாசத்த கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு, அதுக்கு பிறகு விடுங்க.
நல்லா சுவாசத்த மெதுவா இழுக்கணும். நல்லா கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கணும். அதுக்கு பிறகு விடணும். அடுத்த 4வது நல்லா சுவாசத்த இழுக்கிறீங்க. அது அப்படியே எச்சி முழுங்குற மாரி உள்ளார முழுங்குங்க. காது கப்புன்னு அடைக்கும். அப்புறம் திருப்பி நம்ம சுவாசத்த விடும்போது அது விட்டுரும். இது வந்து இந்த காது கிட்ட போற நரம்புக்கெல்லாம் நல்ல பயிற்சி. நல்ல ஸ்ட்ரென்த் குடுக்கும். பண்ணிக்கலாம். நல்லா 10 கவுண்டிங் வரையும் கவுண்ட் பண்ணி பொறுமையா இழுத்து பொறுமையா விடலாம். நீங்களா பண்ணும்போது கொஞ்சம் அதெல்லாம் நிறுத்தி பண்ணுங்க. அடுத்து நல்லா சுவாசத்த இழுத்து வயிறு வரையும் கொண்டு போங்க அந்த காத்த. கொண்டு போய் அதுக்கு பிறகு மெதுவா விடுங்க. நல்லா 2 பக்கமும் 4 தடவ சமமா பண்ணி முடிங்க. அப்புறம் இந்த கட்டை விரல வந்து இந்த காதோட முக்கோண பகுதியில வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா சுவாசத்த இழுக்கும்போது அடைச்சுக்கங்க. விடும்போது அப்படியே மெதுவா விடுங்க. அடுத்து இந்த 4 விரலால நல்லா உள்ளங்கைய பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த கட்டை விரல் 2யும் இப்படி குத்தக்கூடாது. இப்படி பிரஸ் பண்ணி மேல போய் வரணும். அடுத்து நல்லா சுவாசத்த மூக்கு வழியா இழுத்து 2 துவாரத்தையும் மூடிக்கங்க. மூடிட்டு பல்லு வழியா சின்னு வெளியில விடுங்க. இந்த மாரி பண்ணும்போது ஈறு வலிகள், பல் வலிகள் இதெல்லாம் நமக்கு சரியாயிடும். இந்த மாரி காத்துகள் உள்ள போய் வரும்போது இந்த பல்லெல்லாம் ஸ்ட்ரென்த் குடுக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப இந்த பல்லு கூச்சங்கள் இருக்கு அப்படின்னாக்க, கடுக்கா பொடி இருக்குல்ல, அத நல்லா நீங்க பிரஷ் பண்ணி முடிச்ச பிறகு கையில ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் குடுத்து, அந்த கடுக்கா பொடியில தேய்ச்சுட்டு வாய் கொப்பளிச்சீங்கன்னா, அந்த ஈறுல வர ரத்தங்கள் வராது, பல்லு கூசாது. அந்த மாரி பண்ணிட்டு நம்ம இந்த மாரி செஞ்சோம்னா, இது நல்லா எஃபெக்ட்டா இருக்கும். இது எல்லாமே நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளுடைய உள் உறுப்புகள் தான் ஒண்ணொண்ணும் அப்படியே வேலை செய்யும். அடுத்து நாக்கு.
நல்லா ஒரு செம்பு தண்ணி குடிச்ச மாரி ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும் உள்ளார. நம்ம எங்கேயாவது போறோம், அப்ப நல்லா வெந்நீர் குடிச்சு பழகிர்றோம். தண்ணி குடிக்க முடியல அப்படின்னா, இந்த மாரி தாகம் எடுக்கும்போது பண்ணிட்டீங்கன்னா, நல்லா ஒரு செம்பு தண்ணி குடிச்ச மாரி ஆயிடும். அடுத்து நல்லா சுவாசத்த உள்ள இழுத்து வெளியில விடுறோம். அடுத்து நல்லா சுவாசத்த வெளியில இழுத்து உள்ளார விடுறோம். நல்லா இந்த 10 பயிற்சியும் பண்ணிட்டு, நல்லா கால ரிலாக்ஸ் நல்லா கால டப் பண்ணிட்டு, நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு, நல்லா விரல மடக்கி நீட்டி, நல்லா குதிங்கால் அப்படியே சுத்தி, எல்லாம் பண்ணீங்கன்னா, நமக்கு போட்டு செஞ்சதோட வலியெல்லாம் ஃப்ரீ ஆயிடும். அடுத்து திருப்பி அதே பொசிஷன் உட்காந்துக்கங்க. இந்த மகத்தான கை முத்திரை நம்மளுடைய ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு மாத்திரைகள் சாப்பிடுற மாரி நம்மளுடைய கைகள்லயே பண்ணி அந்த பயிற்சி குடுக்குறோம். நடுவிரல் மடக்கிக்கங்க. மேல கட்டை விரல வச்சுக்கங்க. இதுக்கு சூனிய முத்திரைன்னு சொல்றாங்க. நல்லா சுவாசங்கள உள்ள இழுத்து வெளியில விடணும், வெளியில இழுத்து உள்ள விடணும். இந்த முத்திரைகள் போடும்போது சுவாச பயிற்சிகளையும் மறந்துறாதீங்க. அடுத்து பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், மோதிர விரல், சுண்டு விரல். நல்லா நுனிய வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்து வாயு முத்திரை. நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் எதுவும் நல்லா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருந்துச்சுன்னா, இந்த இத போட்டு உட்கார்ந்தீங்கன்னா சரியாயிடும். ஆள்காட்டி விரல மடக்கி, அது மேல கட்டை விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. நல்லா இப்போ ஒரு 4 தடவ பண்ணிக்கங்க. அப்புறம் நீங்களா பண்ணும்போது நல்லா 5 நிமிஷம், 10 நிமிஷம் நிறுத்தி பண்ணுங்க. அடுத்து பிருத்திவி முத்திரை. மோதிர விரலும், கட்டை விரலும் நுனிய நல்லா பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்து சுத்தி முத்திரை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேத்துறது. இந்த 2 விரல் மோதிர விரலையும், சுண்டு விரலையும் ஒண்ணா சேர்த்துக்கங்க. நடு விரலையும், ஆள்காட்டி விரலையும் ஒண்ணா சேர்த்து, நடுவுல கட்டை விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இது நல்லா காலை நேரத்துல போடலாம். நைட் படுக்கும்போது போட்டுட்டு படுத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சோனே உடம்பு ஃப்ரீயா கலகலன்னு சரியாயிடும். இது சுத்தி முத்திரை. அடுத்து நடுவிரலும், கட்டை விரலையும் ஒண்ணா வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இது ஆகாஷ் முத்திரைன்னு பேரு.
அடுத்து இந்த சுண்டு விரல்கிட்ட கொண்டு வந்து கட்டை விரல வச்சு நல்லா பிரஸ் பண்ணி மற்ற விரலெல்லாம் மூடிக்கணும். இது ஆதி முத்திரை. நல்லா ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கூன் போடக்கூடாது. நல்லா சுவாசங்கள் உள்ள இழுத்து வெளியில விடணும். வெளியில இழுத்து உள்ள விடணும். அடுத்து இந்த ஆதி முத்திரையிலேயே ஒரு 5 நிமிஷம் தியானம் குடுக்க சொல்றாங்க. இது எதுக்காகன்னா, நம்மளுடைய உள் உறுப்புகள் வந்து ஒவ்வொன்னும் நல்லா வேலை செய்றதுக்காக, பிரபஞ்ச சக்தி, பஞ்சபூதத்தோட சக்திகள் நமக்கு தேவையான அளவு நம்ம உடம்புல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணிக்கணும். 5 நிமிஷம் சொல்றாங்க. நம்ம இப்ப ஒரு 1/2 செகண்ட் தான் பண்றோம். அதெல்லாம் நீங்களா பண்ணும்போது நல்லா டீப்பா கொஞ்ச நேரம் நிறுத்தி பண்ணுங்க. அடுத்து மகர முத்திரை. இது நம்ம சிறுநீரக பிரச்சனைக்கு உள்ள முத்திரைகள். நல்லா மோதிர விரல மடக்கி, அது மேல கட்டை விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இது ஒரு ஹோல் தெரியும். அதுல இந்த வலது கையோடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா? அத இந்த சுண்டு விரலுக்குள்ள குடுத்து உள்ளார நல்லா பிரஸ் பண்ணிக்கங்க. உள்ளங்கைய நல்லா பிரஸ் பண்ணணும் கட்டை விரல். மத்த விரல பின்னாடி சேர்த்துக்கங்க. இதுக்கு பேரு மகர முத்திரைன்னு பேரு. இந்த நீர்க்கடுப்பு, நீர் அடைக்குது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ ஆயி சரியாயிடுமா. அடுத்து வயிறு முத்திரை. இடது கைய நீட்டி, இந்த 4 விரலால இந்த கட்டை விரல பிடிச்சுக்கங்க. இந்த கட்டை விரல மேல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இது வயிறு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இந்த முத்திரை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா சரியாயிடும். அடுத்து இந்த விரலெல்லாம் உள்ளங்கைய பிரஸ் பண்ணிக்கங்க. இது கட்டை விரல் 2யும் ஜாயின் பண்ணிக்கங்க. இது அக்னி சக்தி முத்திரைன்னு பேரு. இது உடம்புல உள்ள அக்னி சக்திக்கெல்லாம் நமக்கு நல்லா இயங்கும். நல்லா சுவாச பயிற்சிகள மறந்துடாதீங்க. ஓம் கம் உச்சரிப்புல உள்ள இழுத்து வெளியில விடுங்க. வெளியில இழுத்து உள்ள விடுங்க. அடுத்து இது கபநாச முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல மடக்கி, அது மேல கட்டை விரல் வச்சு பிரஸ் பண்ணிக்கணும். இது கபநாச முத்திரைன்னு பேரு. நெஞ்சு சளி, நுரையீரல் சளி, தொண்டையில இருக்கக்கூடிய சளி அத்தனையும் ஃப்ரீ ஆயி வெளியில வந்துரும். அடுத்து இது கட்டை விரல், அது மேல ஆள்காட்டி விரல், அது மேல நடுவிரல், இந்த மோதிர விரல உள்ளார கொண்டு போயிடும். உள்ள பிரஸ் பண்ணிக்கங்க. இது மகா சிரசு முத்திரை. தலைவலி சம்மந்தப்பட்டதெல்லாம் இது சரியாயிடும். அடுத்து கட்டை விரல், ஆள்காட்டி விரல் இது நம்மள நோக்கி திருப்பிக்கங்க. இந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரலால இந்த நடுவிரல பிடிச்சுக்கணும். இது தர்ம சக்கர முத்திரை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கெல்லாம் இந்த முத்திரை போட்டு உட்கார்ந்தோம்னா நல்லா உள்ள போய் அது வேலை செய்யுமா. அடுத்து சின்முத்ரா மாரியே உட்கார்ந்து தாரண சக்தி முத்திரை இது. அடுத்து இந்த கட்டை விரலோட இதுல மத்த எல்லா விரலையும் பிரஸ் பண்ணிக்கங்க. இது முகுல முத்திரை. அடுத்து இந்த சுண்டு விரல்கிட்ட கொண்டு வந்து இந்த கட்டை விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இதையும் அதே மாரி பிரஸ் பண்ணி வலது கைய மூடிறணும். இடது கைய விரிச்சு வச்சுக்கணும். இது சி முத்திரை. இதெல்லாம் ஹார்ட்க்கு உள்ளது தான். அடுத்து நடுவிரல், மோதிர விரல், நடுவிரல், மோதிர விரல் 4யும் ஒண்ணா சேர்த்துக்கங்க.
கட்டை விரலும் ஒண்ணா, ஆள்காட்டி விரலும் ஒண்ணா. இது திரிகோணா முத்திரைன்னு பேரு. அடுத்து எல்லா விரலையும் மூடி மோதிர விரல மேல கொண்டு வாங்க. கட்டை விரலும் ஒண்ணா ஜாயிண்ட். மோதிர விரலையும் நல்லா பிரஸ் பண்ணிக்கங்க. இது காலேஸ்வரர் முத்திரை. அடுத்து குருவி முத்திரைன்னு சொல்லுவோம். இதுவும் ஹார்ட்டுக்குள்ளதான். இந்த கட்டை விரல்ல கொண்டு வந்து இந்த ஆள்காட்டி விரல்ல வச்சுட்டு அது மேல நடுவிரல், மோதிர விரல் எல்லாத்தையும் இப்படி வச்சு பிரஸ் பண்ணிக்கணும். பிரஸ் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது நல்லா அந்த இடம்லாம் அழுத்தி பிரஸ் பண்ணி பிடிக்கணும். அக்குபஞ்சருக்கு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா தான் அந்த எஃபெக்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இது குருவி முத்திரையில 2 இருக்கு. இந்த ஆள்காட்டி விரலையும் உள்ள விட்டு இப்படி பிடிச்சிக்கணும். நல்லா பிரஸ் பண்ணிக்கணும். அடுத்து கட்டை விரல்ல வெளியில ஆள்காட்டி விரலை விடுங்க. அப்புறம் இந்த கட்டை விரலும் இந்த நடுவிரலையும் ஒண்ணா இப்படி ஜாயின் பண்ணுங்க. இது பைரவர் முத்திரை. அதாவது கட்டை விரலையும் நடுவிரலையும் ஒண்ணா சேர்க்கணும். ஒண்ணா ஜாயின் பண்ணணும் இப்படி. இந்த 2 விரலையும் விட்டுருங்க. இது பைரவர் முத்திரை. இந்த நடுவிரலை மட்டும் இப்படி மடக்குங்க. கீழே இடது கை, மேல வலது கை. இது ஆம முத்திரை. நல்லா 10 நிமிஷம் உட்காரணும். உட்கார்ந்து பண்ணணும் முத்திரையெல்லாம். இது வந்து இடது கை கீழே, வலது கை மேல. இந்த கட்டை விரல் 2யும் இப்படி ஒண்ணா ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஹோலுக்குள்ள நம்மளுடைய தொப்புள் வரணும். இது வந்து நம்ம தொப்புளுக்கு கீழே சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் சரியாகுமா. இந்த மாதிரி இப்படி போட்டு பண்ணோம்னா. அடுத்து இப்படியே சின்முத்ரா போட்டு பத்மாசனத்துல இப்படியே ஒரு 2 நிமிஷம் தியானம். இத அடுத்து உள்ள ஆசனங்கள் செய்யறதுக்கு நம்ம உடம்பும் மனசும் நல்லா ஒரு நிலைப்பட்டு வரணுங்கிறதுக்காக இது ரிலாக்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு ஃப்ரண்ட்ல இப்படி நம்ம கை கட்டுறோம்ல, அதே மாதிரி இப்படி பேக்ல கை கட்டி நம்ம தலை வந்து கீழே தரையை தொடணும். இதுக்கு பேரு யோக முத்ரான்னு பேரு. மூச்செல்லாம் எதுவும் தம் கட்டாம நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸா பண்ணுங்க. அடுத்து இப்படியே பத்மாசனம் போட்டு கை 2யும் இப்படி குஷன்ல ஊனி உங்களால எவ்வளவு தூரம் தூக்க முடியுதோ அவ்வளவு தூரம் தூக்குங்க. இது நல்லா உள் மூலம் வெளி மூலத்துக்குலாம் இது நல்லா கேட்கும்னு சொல்றாங்க. எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் ட்ரை பண்ணு. அப்படியே தூக்கி கொஞ்ச நேரம் நிறுத்தி நிக்கிறாங்க. இதுக்கு பேரு உத்தீத பத்மாசனம்னு பேர். அடுத்து காலை நீட்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். நல்லா காலை ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா மடக்கி நீட்டி. எங்கேயும் காலெல்லாம் வலிக்கல இல்லை. இடது காலம் மடக்கிக்கங்க. நல்லா வலது காலம் நம்மளுடைய ஷோல்டரும் ஒரே லெவல்ல இருக்கணும். இது நல்லா
இப்படி உள்ளார மடக்கிக்கங்க. நம்ம கை போய் காலை தொடணும், தலை வந்து முட்டி தொடணும். இதுக்கு பேரு ஜானுசீராசனம்னு பேரு. டக்குன்னு இடுப்பு வளையலைன்னா நல்லா அப்படி பண்ணிட்டு வளைஞ்சிங்கன்னா வளைய வரும். அதே மாதிரி இந்த சைடு நல்லா இப்படி பண்ணிட்டு கால் மடங்கக்கூடாது, கால் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். எவ்வளோ தூரம் வருதோ ட்ரை பண்ணுங்க. இதுக்கு பேரு ஜானுசீராசனம்னு பேரு. அதே மாதிரி நேரா 2 காலையும் வச்சு நல்லா அப்படியே ஊஞ்சல் மாதிரி ஆடி அப்படியே போய் தூரும். இதுக்கு பேரு வச்சித மோட்டாசனம்னு பேரு. அப்புறம் படுத்துட்டு நல்லா 90 டிகிரியில காலை தூக்கி நிறுத்துங்க. படுத்துட்டு காலை நல்லா இப்படி கொஞ்ச நேரம் நிறுத்தணும். ஃபுல்லா தூக்கக்கூடாது, கொஞ்சமா தூக்கணும். கொஞ்சமா தூக்கி அப்படியே நிறுத்திக்கங்க. அப்புறம் அப்படியே போட் மாதிரி பண்ணுங்க. இந்த இடுப்பு பகுதி மட்டும்தான் கீழே இருக்கணும், மற்றதெல்லாம் தூக்கி நிறுத்துங்க. இதுக்கு பேரு நவாசனம்னு பேரு. அடுத்து நல்லா படுத்து விபரீத கரணி. கை ரெண்டையும் இப்படி ஊனி நம்மளுடைய இடுப்பு பகுதியை இந்த கையில கொண்டு வந்து நிறுத்தணும். இல்லைன்னா சோத்துக்கு போயிடுங்க. சோவரை சப்போர்ட் அந்த அவங்க கரெக்டா பண்றாங்க. சோத்துக்கு போயிட்டாங்க. நல்லா சவுத்துக்கு போய் இடுப்பு வரையும் நல்லா தூக்கி நிறுத்துங்க. அப்புறம் கழுத்து மட்டும் கீழே நிக்கணும். ஃபுல்லா முதுகு வரையும் அப்படியே சோறு வரைக்கும் தூக்கணும். ஏன்னா நம்ம கை சப்போர்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் இப்ப தூக்கம் வராது. அதனால சுவரை சப்போர்ட் பண்ணி தூக்கிக்கணும். அது விபரீத கரணி. இது வந்து சர்வாங்காசனம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். இந்த பீரியட்ஸ்லாம் ஒழுங்கா வரலைன்னு சின்ன பிள்ளைங்கலாம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசனங்களை சொல்லி கொடுத்தோம்னா பீரியட்ஸ்லாம் மாசம் மாசம் கரெக்டா வந்துடும். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் போகாது. நல்லா கரெக்டா ஆகும். எப்பவுமே எதுவுமே ஆசனங்கள் போட்டுட்டு விடும்போது மெதுவா விட்டு, மெதுவா ரிலாக்ஸ் பண்ணி வெளியில வரணும். கொஞ்ச நேரம் அப்படியே காலை நீட்டி படுத்துட்டு, அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது போங்க. கலசாசனம். அமுதா வந்திருக்கியாடா? அமுதா? ம். கலசாசனம் போடுமா. கால் 2ம் பின்னாடி கொண்டு போய் கால் 2ம் பின்னாடி வரணும். வந்து அப்படியே கும்பிடணும். அப்புறம் கை 2யும் கீழே வைக்கணும். அப்புறம் இப்படி தலைக்கிட்ட வைக்கணும். அவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதான் 5 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் நீ என்ன அழகா போட்ட. இப்போ உனக்குமே அந்த உடம்பு வெயிட் போட்டுச்சுனாலே இந்த பிரச்சனைகள் வந்துடும். பண்ணிக்கிட்டே சொல்லவும் முடியல. அதான் எனக்கு கஷ்டமா. நல்லா இந்த கால் நுனிய 2யும் புடிச்சுக்கங்க. அப்படி ஊஞ்சலாட்டம் ஆட்டுங்க. ஆட்டி இப்படியே கொண்டு போங்க. மெதுவா போணும்.
இல்லைன்னா இப்படி சப்போர்ட் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணி இப்படி கும்பிட்டு இப்படி கீழே வச்சு அப்படிங்கிற கழுத்துக்கு வரணும். கை மட்டும் 3 ஸ்டெப் மாறணும். யாருக்கு எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் செய்யுங்க. விட்டுறாம செய்வோமேங்கிறதுக்கு தான். அடுத்து அப்படியே படுத்துக்கிட்டே பத்மாசனம் போடுங்க. காலை பத்மாசனம் போட்டு 2 பெருவிரலையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா கழுத்து பகுதியை வந்து இப்படி கொண்டு போகும். கை 2ஐயும் நல்லா பெருவிரல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி நல்லா இப்படியே வளைஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா இந்த ஸ்பைனர் கார்டு பிரச்சனை, இடுப்பு பிரச்சனைகள், முழங்கால் பிரச்சனைகள் எதுவுமே வலிக்கவே வலிக்காதான். இதுக்கு பேரு மச்சாசனம்னு பேரு. அப்புறம் அப்படியே மெதுவா கழுத்தை விட்டு அதுக்கு பிறகு கால் 2ஐயும் பிரிச்சு அப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும். இந்த ஆசனங்கள்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தான் அடுத்த ஆசனங்கள் போகணும். அதுல அப்படியே வஜ்ராசனம் கீழே கால் 2ஐயும் மடக்கிக்கணும். மடக்கிட்டு அப்புறம் கழுத்தை இப்படி கொண்டு போய் அப்படி நெஞ்சிட்ட கையை வச்சு கும்பிடணும். இது வஜ்ராசனம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தலையில உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் போட்டோம்னா நல்ல ஞாபக சக்தி கொடுக்குதுங்கிறாங்க. ஒரு இதெல்லாம் ஆசனங்கள். இந்த கால் 2ஐயும் கீழே மடக்கி நெஞ்சிட்ட கை கொண்டு வந்து கும்பிடணும்னு சொன்னேன்ல, அது சப்த வஜ்ராசனம் அதுக்கு பேரு. அடுத்து அப்படியே திருப்பி நல்லா ஃபுல்லா அப்படி ஃப்ரண்ட்ல தூக்குனீங்கன்னா பூஜாங்காசனம். அப்புறம் அப்படியே நான் ஃப்ரண்ட்ல படுத்து 90 டிகிரி தூக்குங்கன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இப்படி குப்புறப்படுத்து பின்னாடி 2 காலையும் தூக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அப்படியெல்லாம் தூக்கி நிறுத்த வரலைன்னா சின்ன நம்ம பாத்ரூம் ஸ்டூல் வச்சிருப்போம்ல, அந்த ஸ்டூல் மேலேயாவது தூக்கி நிறுத்தி பழகிக்கங்க. அந்த மாதிரி பின்னாடி கால் 2ஐயும் தூக்கணும்னா சலபாசனம்னு பேர் அதுக்கு. அப்புறம் அப்படியே பின்னாடி குப்புறப்படுத்து கணுக்கால் 2ஐயும் பிடிச்சு அப்படியே தூக்குனீங்கன்னா தனுராசனம். தெரியுதான்னு தெரியல. ஃப்ரண்ட்ல எப்படி போட் மாதிரி பண்ணணுமோ இது அதே மாதிரி பேக்ல போட் மாதிரி நவாசனம் பண்ணோம். இது தனுராசனம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா வயிறு, இந்த வயிறு பெருசா இருக்கிறது இதெல்லாம் நல்லா குறைஞ்சு கொடுக்கும். தனுராசனம். அப்புறம் இதிலே காலை மடக்கி அது மேல இப்படி உட்காரணும். உட்கார்ந்து நல்லா கை 2ஐயும் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இது வஜ்ராசனம்னு பேர் இதுக்கு. இது நம்ம சாப்பிட்டோன்னே இந்த ஆசனம் போட்டோம்னா சீக்கிரம் ஜீரணம் ஆகுதுங்கிறாங்க. பாருங்க, நம்ம உடம்புலயே அத்தனை வியாதிக்குள்ள இதுகளும் இருக்கு. ஆனா நம்ம தான் யாரும் எதையும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அடுத்து நல்லா கை 2ஐயும் இப்படி திருப்பிட்டு அப்படி ஃபுல்லா காலோட நுனியில நிக்கணும்.
பாடி ஃபுல்லா அதுல இருக்கணும். இது மயூராசனம்னு பேரு. அப்படி ஊனாம கால் 2ம் அப்படி அப்புறம் உசட்டாசனம் இருக்கு, 2 இருக்கு அதுல. அப்படியே பின்னாடி வளையம். இதெல்லாம் முடிஞ்சா செய்யுங்கப்பா, இல்லைன்னா செய்யாதீங்க. அப்புறம் ஏதாவது புடிச்சு அப்படி இப்படின்னு. இது உசட்டாசனம். அதிலே 1, இன்னொன்னு 2 அப்படி கலப்பு. இதெல்லாம் இந்த கால் சொல்றேன்ல, அது நல்லா போட்டீங்கன்னா இதெல்லாம் செய்யும். நல்லா காலை மடக்கி நீட்டி அதெல்லாம் பண்ணி நல்லா எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இதுகள்லாம் நல்லா செய்ய வரும். வரட்டும், கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பார்ப்போம். அப்படியே செட் ஆகி வந்துடும். சரி, நல்லா படுத்து ரிலாக்ஸ் போடுங்க. நல்லா கை காலை அகலமா வச்சுக்கோங்க. நல்லா அகலமா கை காலெல்லாம் விரிச்சு படுத்துக்கங்க. நல்லா ஒரு கால் தூக்கி ஒரு கால் இறக்குங்க. அப்புறம் 2 காலையும் தூக்குங்க. அப்புறம் நல்லா 2 காலையும் இப்படி வயிற்றை ப்ரெஸ் பண்ணி கீழே விடுங்க. அப்புறம் நல்லா சைக்கிள் ஓட்டுற மாதிரி பெடல் போடுங்க காலை. நல்லா இந்த சைடு இப்படியே ஃப்ரண்ட்லையும் ஓட்டணும், பேக்லையும் ஓட்டணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த முழங்கால் வலியெல்லாம் வரவே வராது. அந்த பிளட் சர்க்குலர் நல்லா போய் அதுக்கு ஒரு பசை சொல்றாங்க அந்த இடத்துல. அந்த பசையெல்லாம் நல்லா ஊறி நல்லா இருக்குமா. பிளட் சர்க்குலரும் நமக்கு அந்த இதுகளும் நல்லா வந்துச்சுனாலே இந்த வலிகள்லாம் வராது. ஏஜ் ஆக ஆக நமக்கு அந்த பிளட் சர்க்குலர் ஒழுங்கா இல்லாதனால தான் இந்த வலி பிரச்சனையெல்லாம் வருதான். அதான் சொல்றாங்க, ஒண்ணு தியானம் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, இந்த மாதிரி யோகா கத்துக்கங்க, இல்லைன்னா வாக்கிங்காவது போங்கன்னு இப்ப எல்லா டாக்டருங்களும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாம் நம்ம ஏதாவது செஞ்சு ரெகுலரா பழகிக்கணும். நல்லா சைக்கிள் ஓட்டி, ஃப்ரண்ட்ல ஓட்டி, பேக்ல ஓட்டி, அப்புறம் நல்லா சைடுல திரும்பி படுத்து ஒரு கை காலை தூக்கி இறக்கி, அப்புறம் குப்புறப்படுத்து நல்லா தூக்கி, நல்லா காலுக்கு நல்லா வார்ம் அப் கொடுத்துட்டு நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கு பிறகு நல்லா கை காலை விரிச்சு படுங்க. நல்லா கை காலை அகலமா விரிச்சு படுத்து நல்லா நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். நல்லா உடம்பு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. எந்த இடத்துலையும் நமக்கு வலி இல்லை. நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியமும் கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, நல்லா ரிலாக்ஸா இருக்கும். நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆரோக்கியமா நல்லா இருக்கும். நன்றிப்பா எல்லாருக்கும். எந்திரிச்சோடனே அவங்க வேலையை பாருங்க. நல்லா இடது பக்கமா திரும்பி எந்திரிங்க.
நன்றி ஆச்சி. நன்றி நன்றி ஆச்சி. நன்றி நன்றி ஆச்சி. நன்றி ஆச்சி. நன்றி ஆச்சி. இல்லையே ஆ, ஆசனங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தொடர்ந்து செய்ய செய்ய அந்த வலியெல்லாம் போயிரும். நல்ல ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதனால அத மனசுல வச்சுட்டே அப்படியே செய்யுங்க. ஒரு வலியும் தெரியாது. நன்றி ஆச்சி. வணக்கம். நன்றி. நன்றி மிஸ். நன்றி.